கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். ஆமென். என்னோடு கூட சேர்ந்து எபேசியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போமா? ஆனபடியினாலே ஞானமற்றவர்களைப் போல நீங்க நடவாமல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து ஹல்லேலூயா. ஆமென். இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து நம்ம இந்த 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையிலும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆமென். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு ஆண்டுடைய வார்த்தையை கேட்க? ஆமென். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்க. எவ்வளவு நேரம் யார் பிரசங்கிச்சாலும் அழகாக உட்காந்து ஒரு நோட் பெண்ணோட கவனித்து கேட்டுக்கொண்டே இருப்பேன். அந்த தாகத்தை தேவன் ஒருவரால் தான் உண்டாக்க முடியும். ஆமென். வசனம் சொல்லுகிறது, பவுல் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ ஒரு சில கூட்டமாக பெண்கள் என்ன பண்ணாங்க, அங்கு வந்தார்கள். அந்த கூட்டத்தை கண்ட உடனே பவுல் அவர்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய பிரசங்கத்திலே அநேக பெண்கள் அங்கே இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆமா தானே? அட்லீஸ்ட் ஒரு 10 பெண்கள் நம்ம வச்சுக்கலாம். 10 பெண்கள் வந்திருப்பாங்க. அந்த 10 பெண்கள்ல இந்த வேத புத்தகம் ஒரே ஒரு பெண்ணுடைய பெயரை குறிப்பிட்டு எழுதுகிறது. அந்த பெண்ணுடைய பெயர் என்ன? லீதியாள். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறந்தார். ஏன்னா பவுல் சொல்லுகிற வசனத்தை, அதான் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், வசனத்தை கேட்கிறவர்கள்ல 4 விதமான கூட்டம். ஆமென். எப்படிங்க? 4 விதம். இந்த முதல் குரூப் யார் அப்படின்னா, ஜஸ்ட் உட்காருவாங்க, கேட்பாங்க, அவ்வளோதான். என்ன பண்ணுவாங்க? they are just the listeners. சொல்லுங்களேன். கேட்பாங்க, சொல்றது என்ன பண்ணிப்பாங்க? கேட்பாங்க. இந்த செகண்ட் கேட்டகரி ஆஃப் த பீப்புள் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க, ஆனா கேட்டு விட்டு போகுவாங்க. ரொம்ப கேட்டு விட்டு போகும்போதே வழியிலே என்ன ஆயிரும், மறந்து போயிடும். ஆமென். கேட்டு விட்டு போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவர்களுக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனைனா, நான் எப்பொழுதுமே ஒரு பெண்கள் ஐக்கியத்தை கொஞ்சம் நடத்திட்டு இருக்கிறேன் ஜூம்ல. அதில் எப்பொழுதுமே வாரம் வாரம் ஒரு பிரசங்கத்தை செய்து முடித்த உடனே அவர்களுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன், வழக்கமாக சொல்லுவேன். அந்த வார்த்தையை நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிற வார்த்தைகள் ஒரு அவுட்லைன் தான். இந்த வசனங்களை நீங்கள் போய் வீட்டில் தியானித்து அந்த வசனங்களை ஜெபமாக்குங்கள் என்று ஒரு வார்த்தையை சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு விட்டு கேட்பாங்க. ஆனால் மூன்றாவது கேட்டகரி ஆஃப் த பீப்புள்னா, அவங்க கேட்பாங்க, அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுவாங்க, அதை செய்யும்படி சுறுசுறுப்போடு என்ன பண்ணுவாங்க, வைராக்கியத்தோடு கிளம்பி புறப்பட்டு போவாங்க. ஆனால் என்ன ஆகும்னா, போகிற வழிகளில் இந்த வைராக்கியத்தை விட வேதனைகளை, உலக கவலைகளை, இல்லை செல்வ மயக்கங்களை பிசாசு வைத்து வசனத்தை எடுத்து போட்டுருவோம். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க உலகத்தில். ஆனால் கடைசி ஒரு கூட்டம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பார்கள், அதை ஏற்றுக்கொள்வார்கள், அவர்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகவே மாட்டாங்க, அந்த வார்த்தைகளை தியானித்து அந்த வார்த்தைகளை ஜெபமாய் மாற்றுவார்கள். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை அனுபவம் நான் சொல்லியிருக்கிறேன். நான் திருச்சபைக்கு போகும் பொழுது அந்த திருச்சபையில் உட்காந்து ஒரு டைரியில் என்ன பண்ணிகிட்டே இருப்பேன், நான் எழுதி கொண்டே இருப்பேன். எழுதி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த சண்டே நான் வருவதற்குள்ளாக அந்த வசனங்களை மறுபடியும் ஒரு தடவை என்ன பண்ணியிருப்பேன், வாசித்து தியானித்திருப்பேன். ஹல்லேலூயா. இன்கேஸ் அந்த வாரம் முழுசும் எனக்கு ஹெக்டிக்காக இருந்தால் கூட சண்டே ஏர்லி மார்னிங் எழுந்து உட்காந்து அந்த வசனத்தை வாசித்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவேன், போய் ரெடியாகி ஆலயத்துக்கு போவேன். ஏன்னா அந்த வசனங்களை கோர்வையாக எங்களுடைய போதகர் அதை போதிக்கிறதுனால அந்த வசனங்கள் கண்டினியூவேஷனுக்காக என்ன இருக்கும், அதை வாசிச்சாதான் அடுத்த ஒரு பிரசங்கிக்க போகிறதே நமக்கு என்ன பண்ணும், விளங்கும் என்பதற்காக. அப்படி கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க ஆரம்பித்து அவருடைய வார்த்தைகள் மேல் தாகமாக இருந்ததுனால கர்த்தர் இன்னும் அதிகமாக என்ன பண்ணாரு, நிரப்ப ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வசனத்தின் மேலே நீங்கள் தாகமாக இருக்கணும். கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் பொழுதே சொன்னாப்பா, நான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன், எதுவும் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. ஆமென். அப்படி நான் அந்த வார்த்தைகளை சுமந்து கொண்டு திரும்பி போகும் பொழுது இந்த வசனங்களை மட்டுப்படுத்துகிற அளவிற்கு எதுவும் என்னை என்ன பண்ணக்கூடாது,
தாக்கக்கூடாது. ஆமென். இது நீங்க ஜெபித்து கொண்டே இருந்தீங்கன்னா நிச்சயமா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன பண்ணும், நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இந்த வசனம் ரொம்ப அழகா இந்த அதிகாரத்தினுடைய வசனம் சொல்லுகிறது என்னோடு கூட சேர்ந்து. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய், 17ஆம் வசனத்தை வாசிச்சோம்னா, மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இங்க வசனம் ரொம்ப அழகா பவுல் சில ஆலோசனைகளை இந்த எபேசு திருச்சபைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். என்ன சொல்றாரு? காலம் ரொம்ப பொல்லாதவைகளா இருக்கு, அதனால நீங்க மதியற்றவர்களா இருக்காதீங்கப்பா, கவனமா நடந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிங்க அப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்தை வாசிப்போமா? ஹல்லேலூயா, ஆமென். இப்படி சபைக்கு சொல்லும் பொழுது இங்க சொல்றாரு, நீங்கள் துன்மார்க்கத்துக்கு ஏதுவாக என்ன பண்ணாதீங்க, மதுவால உங்களை நிரப்பாம பரிசுத்த ஆவியினால நிறைந்து. 3 வார்த்தைகளை நம்ம அங்க 19ஆம் வசனம் தான் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிற வசனம். 3 வார்த்தைகள் என்ன? நம்பர் 1 சங்கீதங்களினாலும், நம்பர் 2 கீர்த்தனைகளினாலும், நம்பர் 3 ஞான பாட்டுகளினாலும் உங்கள் இருதயத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இங்க பவுல் 3 விதமான காரியங்களை சொல்லுகிறார். முதல்ல என்ன சொல்றாரு? சங்கீதங்களினாலும். எத்தனை பேர் சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிறது சங்கீதத்தை வாசிக்க தான். ஆமென். சங்கீதத்தை வாசிக்க எப்பொழுதுமே சங்கீதங்களினால, சாம்ஸ். ஏன் இந்த சங்கீதங்களை, ஞான பாட்டுகளை இங்க வசனம் பவுல் சொல்றாரு அப்படின்னா, சங்கீதங்கள் நம்ம நினைக்கிறோம், நமக்கு என்ன தெரியும், தாவீது எழுதினார், மோசே ஒரு சங்கீதத்தை எழுதினார் இல்லையா, ஆசாப் எழுதினார், இப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா இவர்கள் எல்லாருமே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவினால் தான் அவர்கள் எழுதியிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கும் ஒரு சங்கீதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அது நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிறது. எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? ஏதோ ஒரு மனுஷன் எழுதியிருந்தான்னா, ஏதோ ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளை ஒருவேளை அதை எழுதி வைக்கப்பட்டிருந்தா, இல்ல தாவீதுடைய சொந்த கதையை, சோக கதையை ஒருவேளை தாவீது எழுதியிருப்பார் என்று சொன்னால், அது இன்றைக்கு நமக்கு கிரியை செய்யுமா சொல்லி பாருங்களேன். இல்ல, கிரியை செய்யாது. அது தேவ ஆவியினால் எழுதப்பட்டதினால் தான் இன்றைக்கும் அந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. முதல்ல சங்கீதம், இரண்டாவது ஞான பாட்டுகள், ஹிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென். தெரியுமா எத்தனை பேருக்கு ஹிம்ஸ்? ஞான பாட்டுகளினால. ஞான பாட்டுகள் அப்படின்னா சங்கீதத்திற்கு அதுக்கப்புறமா நம்முடைய முன்னோர்களால் எழுதப்பட்ட கர்த்தரை துதிக்கிற பாடல்கள், கர்த்தரை, அவருடைய நாமத்தை உயர்த்துகிற பாடல்கள். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த பாடல்கள்லாம், ஆமா தானே? எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு லுத்ரன் திருச்சபையில சிறு வயதுலேருந்து வளர்க்கப்பட்ட ஒரு பெண். அதனால ஞான பாடல்கள் அதிகமாக நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கோம், கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கோம். கர்த்தருடைய வேதத்துல அந்த ஞான பாடல்களை நம்ம அந்த காலத்துல அந்த மனுஷர்களும் பரிசுத்த ஆவினால நிரம்பி, ஆமென், எழுதின பாடல்கள் தான் அந்த பாடல்கள். இந்த பாடல்களை நம்ம பாடும் பொழுது பரிசுத்த, அந்த 3வது வசனம் தமிழ்ல எப்படி இருக்கு? 3வது வார்த்தை ஞான பாட்டுகள் இருக்கா? ஞான பாட்டுகள். இந்த ஞான பாட்டுகளுக்கு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்துல ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ். என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன். ஞான பாட்டுகள்னா ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் அப்படின்னா, இப்ப சமீபத்துல நம்ம கற்றுக்கொண்டிருக்கிற ஆவியானவரை குறித்து. அப்பெல்லாம் அப்படி அதிகமான பாடல்கள் இல்ல, ஆமா தானே? இப்பதான் நிறைய ஆவியானவரை குறித்த பாடல்களை எழுதுகிறதற்கு அநேக ஊழியர்களுக்கு கர்த்தர் கிருபைகளை தந்து நடத்தி கொண்டிருக்கிறார். புதிய புதிய பாடல்களை கர்த்தர் கொண்டு கொண்டே இருக்கிறார். பல பாடல்கள், சில பாடல்கள் ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது இல்லாதது போல இருந்தாலும், பல பாடல்கள் இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவினால கர்த்தர் மனுஷர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா ஆமா, நிச்சயமா. இந்த வார்த்தையை நான் தேடிக்கிட்டே இந்த ஞான பாட்டுனா என்ன இசப்பா அப்படின்ற போது ஆங்கிலத்தில் ஒரு தெளிவு கிடைத்தது. கர்த்தர் சொல்றாரு, சங்கீதங்களினாலும், முதல்ல நம் வேதத்தில் இருக்கிற முற்பிதாக்கள் பாடின பாடல்களினாலே, நமக்கு முன்பாக இருந்தவர்கள் பாடி எழுதி வைத்த ஹிம்ஸ், ஆமாதானங்க, அது கீர்த்தனைகளினாலே, ஞான பாட்டுகளினாலே, இவைகள் எல்லாம் பாடும் பொழுது ஒரே ஒரு அடிப்படையில் தான் இதெல்லாம் பாடணும். என்ன அடிப்படைனா, ஆவியில் நிறை. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். பொதுவாகவே பாடல்களை பாடுறது, நம்ம நிறைய பாட்டு பாடுவோம்.
பாடிக்கொண்டே இருப்போம். சிலருடைய பழக்கமே பாட்டு பாடுறதாவே இருக்கும். எனக்கு ஒரு சகோதரி, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் சிஸ்டர், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாட்டு ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்புவாங்க. அனுப்பிட்டு சொல்லுவாங்க, அவங்க வந்து நாகர்கோயில், அதனால சொல்லுவாங்க, மக்களே இந்த பாட்டை என் மருமகனுக்கு போட்டு காமிச்சிரு. யார் மருமகன்? ஜூடாக்கு. மக்களே அவங்க இப்போ சவுதியில் இருக்கிறாங்க. மக்களே ஒரு முறையும் அவங்களுக்கு என்னெல்லாம் பாட்டு தோணுமோ அது எல்லாத்தையும் கடகடன் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பி, மக்களே இந்த பாட்டை என் மருமகனை கேட்கவே, நான் சவுதியிலேருந்து வரும்பொழுது என் மருமகன் என் குரலை என்ன பண்ணிடணும், கண்டுபிடிக்கணும். இந்த அக்கா எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருப்பார்கள். ஒன்று, நம்ம எப்பொழுதுமே வேலைகளை செய்து கொண்டு பாடிக்கொண்டே இருப்போம். ஆண்டவருங்க பவுல் வந்து சபைக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார். சும்மா எதையோ பவுல் எழுதி வைக்கல. ஆமென். சும்மா எதையோ பவுல் பேசல. பவுல் பேசின பல பிரசங்கங்கள் உண்டு. ஆனா இந்த வசனம் சரியா நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, ஆவியில நிறைந்து பாட்டு பாடணும். அல்லேலூயா, ஆமென். இந்த ஆவியில நிறைந்து இந்த பாடல்கள் நம்ம பாடும் பொழுது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றார் அழகா யோவான்ல, என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் எப்படி ஆராதிக்கணுமா? ஆவியோடும் உண்மையோடும். இந்த ரெண்டு விதத்தையும் இணைத்து ஆராதிக்க வேண்டும் என்பது யாருடைய விருப்பம்? ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்க விரும்புகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இஃப் யூ வாண்ட் டு கிவ் சம்மன், யாராவது ஒருத்தருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, நம்ம யோசித்து பார்ப்போம், அவங்களுக்கு என்ன பிடிக்கும். யோசிப்போமா? ஆமா தானே? அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவங்க நம்மோடு பேசும் பொழுதோ இல்லை நம்மோடு பழகும் பொழுதோ சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? எனக்கு அது வாங்கணும்னு ஆசை, எனக்கு இது நான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுலே உணவுகளில் எனக்கு பிடிச்சது எக், முட்டை. எந்த விதத்தில் முட்டையை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என் காலேஜில் எனக்கு பர்த்டே வரும்போது எவ்ரி இயர் நல்லா அழகாக செலிப்ரேட் பண்ணுவோம். நல்ல ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளை கர்த்தர் எனக்கு காலேஜுக்கு ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருந்தார். அந்த ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு முட்டை ரொம்ப பிடிக்கணுன்னே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு டிசைட் பண்ணாங்க, பிரின்சிக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய முட்டைகளை கேக்கு மாதிரியே செஞ்சு ஆம்லெட் செஞ்சு மேலே 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 வச்சு, அப்போல்லாம் ஹாஸ்டலில் எங்களுக்கு சமைக்கிறதுக்கெலாம் அவ்வளோ இது கிடையாது, ஆனால் செஞ்சு அதை எனக்கு கேக்காக கட் பண்ணாங்க. என்னடி இது அப்படின்னா, உனக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும்ல அப்படி. நம்ம என்ன செய்வோம்னா, யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்றை ஸ்பெஷலாக கொடுக்க நினைக்கும் பொழுது பொதுவாகவே அவர்களுக்கு என்ன பிடிக்கும் என்பதை அறிந்து அவர்களுக்கு கொடுப்போம். அதை பார்க்கும்பொழுதே அவங்களுக்கு சந்தோஷம். அதே போலதான் ஆண்டவரும் சொல்றார், எனக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? வெறும் உதடுகளை அசைக்கிற பாடல்கள் அல்ல, ஆவியோடும் உண்மையோடும் புறப்படுகிற பாடல்கள் தான் எனக்கு பிடிக்கும். அல்லேலூயா. இப்போ அவருக்கு பிடிச்சது இதுதான்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணக்கூடாது? வெறும் உதடுகளை அசைக்கிற பாடல்கள் இல்லை. கர்த்தரை பார்த்து சொல்லுங்கப்பா, இனி நம்ம பாட போகிற பாடல்கள், இனி நம்ம ஆராதிக்க போகிற ஆராதனை எப்படி இருக்க போகுதுன்னா, filled with the Holy Spirit of God, ஆவியானவராலே நிரப்பப்பட்ட ஒரு ஆராதனை. எத்தனை பேர் இன்றைக்கு கைகளை அசைச்சு சொல்ல போறீங்க, நான் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட விரும்புகிறேன்? ஒருவேளை இங்க இருக்கிற சில பேருக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினுடைய நிறைவு, சிஸ்டர் என்கிட்ட ஆவியானவர் இருக்கிறாரா, எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா, எனக்கு அபிஷேகம் இருக்கிறதா என்ற ஒரு பெரிய கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வசனத்தை வாசித்து தியானித்து முடித்த உடனே தேவ ஆவியானவர் நம்ம நிரப்ப போகிறாரு? நான் அந்த ஆசையோடு தான் வந்திருக்கிறேன், நான் அந்த நம்பிக்கையோடு வந்திருக்கேன். என்ன தெரியுமா? ஆண்டவரே, நாங்கள் ஆவியில் நிறைந்து உம்மை பாட போகிறோம். அல்லேலூயா, ஆமென். என்னுடைய கணவர் சொன்னார், நம்ம சம்டைம்ஸ் எப்பொழுதுமே டிஸ்பிளே பார்த்து வார்த்தைகளை பார்த்து பாடுகிற பழக்க முடியும். ஆனால் ஒரு கட்டத்தில் வார்த்தைகளை பார்க்காமே கண்களை மூடி நம்மையே மறந்து, நம்முடைய நிலையை மறந்து, நம்முடைய சுற்றி இருக்கிற காரியங்களை மறந்து, நான் என்னன்றதே மறந்து கண்களை மூடி கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவ சமூகம் நம்மை நிரப்ப ஆரம்பிக்கும். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் எனக்கு சொல்லி அனுப்பின சிம்பிள் டாக்டரின், a simple matter என்ன அப்படின்னா, என் பிள்ளைகள் என்னை ஆவியில் நிறைந்து ஆராதிக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா, ஆமென். எப்பொழுதுமே ஃபாதர் ஐயாவோட பாடல்கள், நான் போன முறை வந்த போது கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஃபாதருடைய பாடல்களில் நிறைய பாடல்களை நம்மளால் பாடவே முடியாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க சிஸ்டர், கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், அந்த வரிகள் எனக்கும் அந்த வரிகளுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆமாம் தானே? அவர் என்ன பாடியிருப்பார்? எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகணும், இன்னும் அதிகமாய் நேசிக்கணும், அப்படியெல்லாம் பாடுவார். அவர் பாடுற பாட்டல்ல நிறைய பாடல் வரிகளை பாடும்பொழுது நான் அப்படியே அமைதியாக இருப்பேன், கொஞ்ச நேரம் யோசிப்பேன்.
இதை பாட நமக்கு தகுதியா, இல்லை உண்மையாவே இந்த வரிகளை நம்ம சொல்றோமா அப்படிலாம் யோசிக்கும் பொழுது தேவன் சொல்வார், அறிக்கை பண்ணி பாடு, அறிக்கை பண்ணி பாரு, உன்னுடைய வாழ்க்கையும் நான் அப்படி மாற்ற வல்லமை உள்ள தேவனா இருக்கிறேன் என்று கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார். நான் உடனே என்ன செய்வேன்னா அதை ஜெபமாய் மாற்றி பாடுவேன். ஆசையெல்லாம் நீர்தானையா. அப்ப நான் என்ன பாடுவேன்னா, ஆசையெல்லாம் நீராகணும், தேவையெல்லாம் நீராகணும். என் ஆசையெல்லாம் நீங்க தான் இருக்கணும்ப்பா, நிறைய ஆசைப்பா எனக்கு. அந்த பாட்டு பாடும்போது சொல்லுவேன், இல்லை எனக்கு நிறைய ஆசைப்பா, நீங்க மட்டும்தான் ஆசைன்னு என்னால் சொல்லவே முடியாது. நிறைய ஆசை, அது வாங்கணும்னு ஆசை, இது செய்யணும்னு ஆசை, அப்படி போகணும்னு ஆசை, இப்படி பல ஆசைகள் எனக்குள்ள இருக்கு. அந்த ஆசைகளை வச்சு நீங்க தான் என் ஆசை, நான் எப்படிப்பா பாடுறது? அந்த ஜெபமாய் மாற்றி பாட 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 தேவ ஆவியானவர் எங்களை நிரப்ப ஆரம்பித்தார். அல்லேலூயா, ஆமென். அப்ப ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், பிரயாணப்படும் பொழுது முந்தி எங்களுடைய திருமணத்துக்கோ எங்களோட திருமணத்துக்கு பின்பாக ஜூடாக்கு முன்னாடி பிரயாணங்கள் ரொம்ப கடினமான பிரயாணங்களாக இருக்கும். பொதுவாகவே நாங்கள் பஸ் மாறி மாறி லோக்கல் பஸ்ஸஸில் அப்படிலாம் ட்ராவல் பண்ணும்போது இந்த லோக்கல் பஸ்ஸில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன சொல்லுங்க? பாட்டு, இந்த சினிமா பாட்டு. அதுவும் இந்த மதுரையிலிருந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸு மதுரைக்கும் தேவக்கோட்டை ரோட்டில் அப்படியே வளைந்து 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 போகும் பொழுது மிகவும் மோசமாக இருக்கும். அதில் இந்த பாட்டை வர நான் கூட சொல்லுவேன், பாட்டு போடுறாங்களே ஒரு கேட்குற மாதிரியாவது ஒரு பாட்டு போடுறாங்களா, தடக்கு முடுக்கு தடக்கு முடுக்கு தடக்கு முடுக்கு. அந்த வார்த்தையே புரியல. ஆமா தானே? கேட்கும் பொழுதே ஐயோ முகம் சுளிக்கிற மாதிரி பாட்டு. அப்படித்தானே? இப்போ அம்மாமார்கள்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க காலத்தில் சில பாட்டுகள்லாம் இருக்கும், சினிமா பாடல்கள் தான், ஆனாலுமே அது கொஞ்சம் கேட்குற மாதிரியாவது இருக்கும், கொஞ்சம் கருத்து இருக்கும், கொஞ்சம் பொருள் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் இப்போ வருகிற பாடல்கள் எப்படி இருக்கு? அடிச்சு ஒட, கொள்ளு, சாவடி, முடிச்சிரு, இப்படிதான் பாட்டே. என்ன பாட்டு? எதையாவது ஒன்று பண்ணு, எதுவுமே பாசிட்டிவா இருக்காது, எதுவுமே பாசிட்டிவா இருக்காது. நான் சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், அப்பா இந்த பாட்டை கேட்டுட்டே நான் வரணுமா? இந்த பாட்டை நம்ம கேட்க வேணாம்னு நினைச்சா கூட என்ன பண்ணிடும், உள்ள போயிடும். போன உடனே நம்ம எல்லாரும் வெளியிலேருந்து உள்ளே போனோம், ஒரு ஷவர் எடுப்போம் இல்லைங்களா? ரொம்ப தூர பிரயாணத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல குளியலில் போன உடனே அந்த பாட்டு நம்மளே அறியாம வெளியில் வரும். வருதா இல்லையா? டக்குன்னு வரும். சில நேரத்தில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, சின்ன பிள்ளையா எங்கள் அம்மாவுக்கு வந்து சினிமா பாட்டு பாடுறது அவ்வளோ பிடிக்காது. சின்ன பிள்ளையா என்ன பண்ணிட்டு இருக்கேன், பாத்ரூமில் சின்ன பிள்ளை குளித்து கொண்டே பாடல் கூட பாடலை, ஹம் பண்ணுறேன். அப்படி ஹம் பண்ணி ஒரு சினிமா பாட்டை பாடுறேன். நான் பாட்டுக்கு ஹம் பண்ணிட்டே இப்படி குளிச்சுட்டு இருக்கேன். பின்னாடி ஒரு பட்டான ஒரு அடி. என்னது? வெறும் உடம்புல பட்டான ஒரு அடி. என்ன குளிச்சுட்டு வெளியே வா, என்ன ஹம்மிங் வேண்டி கிடக்கு இங்க. என்னுடைய இன்னும் அந்த அடி மறக்கல, இன்னும் அந்த வலி குறையல. எப்பெல்லாம் சினிமா பாட்டு பாடணும்னு தோணுதோ அடி இருக்கு பின்னாடி. ஆமா, உண்மையாகவே 5 மணிக்கு நான் தான் சொன்னேனே காலையில் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொன்னேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணீரோடு விதைக்கிறவைகளை குறித்து காலையில் சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? அந்த விதையில நான் சொன்னேன், துதி என்கிற விதை, ஆராதனை என்கிற விதை, ஜெபம் என்கிற விதை, இந்த விதைகள் எல்லாம் நான் சொன்னேன். கர்த்தர் எனக்கு இன்னொரு விதையை கற்றுக் கொடுத்தார். அந்த விதைக்கு பெயர் நீதியின் விதை. ஹல்லேலூயா, ரைச்சியஸ் சீட். இந்த நீதியின் விதையை குறித்து நான் கர்த்தரிடத்தில் கேள்வி கேட்டேன். எனக்கு தெரியலப்பா, நீதியின் விதையை எப்படி விதைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியல. ஆராதனை என்கிற விதையை விதைச்சிடலாம், ஜெபம் என்கிற விதையை விதைச்சிடலாம், ஆனா கண்ணீரோடு நான் எப்படிப்பா நீதியின் விதையை விதைக்கிறது என்று கேட்டேன். ஆண்டவர் எனக்கு ஒரு பெண்மணியை காண்பித்தார் வேத புத்தகத்துல. கண்ணீரோடு விதைத்தவள் இவ. கண்ணீரும் வடிச்சா, கண்ணீரோடு விதைத்தா, கண்ணீர் நீதியின் விதைகளையும் விதைத்தா. கர்த்தர் எனக்கு இந்த கரெக்டா வேதத்துல அந்த பெண்ணை காண்பித்தார். யார் என்று சொன்ன கண்டுபிடிச்சிருப்பீங்களே, யார்? அன்னாள். எத்தனையோ வருஷம் அந்த அம்மா என்ன பண்ணிட்டே இருந்துச்சு, கண்ணீர் வடித்து கொண்டே இருந்தாள். ஒரு நாள் நினைச்சா கண்ணீர் வடிச்சது போதும், நான் கண்ணீர் வடிப்பேன், என் புருஷன் வருவார், என் தோளை பிடித்து கொண்டு சொல்லுவார், உனக்கு நான் பிள்ளை, எனக்கு நீ பிள்ளை, நமக்கு எதுக்கு பிள்ளை அப்படின்னுவார்.
அவன் தானே? இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே இவன் என்ன ஆயிடுவா, சரி அவளுக்கு ஒரு பங்கு கொடுத்துட்டு இவளுக்கு 7 பங்கு பார்த்த உடனே கம்ஃபர்ட் ஆயிடுவா. என்னது, சரி பிள்ளை இல்லைனாலும் பரவாயில்ல 7 பங்கு. ஆமா தானே? இன்றைக்கு பிசாசு கூட இப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு ஒரு என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒரு சப்ஸ்டிடியூட் உங்க கையில கொடுத்துட்டு அந்த ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிக்க முடியாதபடி இதை காண்பித்து கொண்டிருக்கிறான். அவ எதை பார்த்து கொண்டிருந்தா 7 பங்கு போதும்னு நினைச்சா. ஆனா ஒரு நாள் முடிவெடுச்சா, போதாது 7 பங்கு வேணாம், இந்த ஆறுதல் வார்த்தையும் வேண்டாம், பிடிக்கிறவர் பிரிச்சா நடக்கிறது நடக்கும்னு நினைச்சா. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல போய் இத்தனை வருஷம் கண்ணீர் வடிச்ச அன்னாள் அன்னைக்குதான் போய் கண்ணீரோடு விதைத்தாள் ஜெபம் என்கிற விதையை. ஆமென். அந்த விதை விதைக்கப்பட்ட உடனே ஏற்ற காலத்தில், கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள், நீங்கள் நன்மையை விதைத்தால் ஏற்ற காலத்தில் அதை அறுப்பீர்கள் என்று வசனத்தின்படி அவள் விதைத்த விதை ஏற்ற காலத்தில் தன்னுடைய கர்ப்பத்தில் பிறந்தது. ஆமென். இப்ப ஆண்டவர் சொன்னார், அதோட அவன் நிறுத்தல. அல்லேலூயா. ஜெபம் என்கிற விதையோடு அன்னால் நிறுத்தி கொள்ளாமல் அடுத்து ஒரு விதையை விதைக்கிறார். அது என்ன விதை தெரியுமா? நீதியின் விதை. ஹல்லேலூயா. அது என்ன சிஸ்டர் நீதியின் விதை? அது எப்படி சிஸ்டர் நீதியின் விதையை விதைக்கிறது அப்படின்னு சொன்னா, அழகா பாலூட்டி சீராட்டி தான் மலடி என்று சொன்ன இந்த பெயரை மாற்றின அழகு குழந்தை சாமுவேலை கரங்களில் பிடித்து வளர்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் வருது, ஆண்டவர் அவளுக்கு நினைப்பூட்டினார். எதை நினைப்பூட்டினார் தெரியுமா? நீ எனக்கு சொன்னியே, கொடுத்தா கொடுத்துருவேன். இப்ப இந்த பிள்ளைய கொண்டு போய் எங்க விடணும்? ஆலயத்துல விடணும். அல்லேலூயா. ஆமென். இந்த ஆலயத்துல இந்த பிள்ளையை கொண்டு போய் விடும் பொழுது ஒரு வேதனை இருக்கும். என் கூட சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போமா? நான் உங்களுக்கு வேற ஒன்றை கற்றுக் கொடுக்க யோசித்தேன், கர்த்தர் என்னை நடத்துகிற விதத்துக்கா. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல ஒரு முக்கியமான வார்த்தை. ஆமென். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். போகாதிருங்கள், ஒட்டார் விதைக்கிறானோ தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்கென்று விதைக்கிறவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாம்சத்துக்குன்னு எப்படி விதைக்கிறோம்? நம்ம எதுக்கு தான் விதைக்கிறோன்ற ஒரு கேள்வி வரும். இங்கிலீஷ்ல, ஆங்கில வேதாகமத்தில் இது எப்படி இருக்குன்னா, the one who pleases himself, தன்னுடைய மாம்சத்தை பிரியப்படுத்துகிறவன் மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை பிரியப்படுத்துகிறவன் ஆவியில் விதைக்கிறவன். கர்த்தர் எனக்கு சொன்னாரு, அன்னாளுடைய இருதயத்துல இந்த பிள்ளையை நம்மளே வச்சுக்கலான்ற ஒரு ஆசை இருந்திருக்காதா? கண்ணீர் கண்கள்ல வந்திருக்கிறோம். சாமுவேலை கொண்டு போய் இந்த சாமுவேல் போ அப்படின்னு விட்டுட்டு சந்தோஷமா வந்திருப்பாளா? கண்டிப்பா விட்டுட்டு வரமாட்டா. கண்டிப்பா விட்டுட்டு வரவே மாட்டா. ஆமென். நான் சொன்னேன், காலையில சொன்னேன், இந்த ஜூடா என்னை விடவே மாட்டான் அப்படின்னு சொன்னேன். அவன் என்னை விட மாட்டான்றது ஒரு பகுதி, நானும் அவனை விட மாட்டேன் அது இன்னொரு பகுதி. பிள்ளைகள் பெற்ற தாய்களுக்கு அது நல்லா தெரியும். நைட்டெல்லாம் அழுவான். இந்த 3 மாதம் துவக்க 3 மாதத்துல இரவெல்லாம் இந்த பிள்ளை அழுகும். இரவெல்லாம் அழுத உடனே விடிய காலத்துல எங்க அம்மா வருவாங்க. எங்க மம்மி சொல்லுவாங்க, நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் தூங்குங்க. என் கணவர் ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட். அதனால தான் இப்படி ஒரு குழந்தையை தூக்கி கொண்டும் என் அடிமைனால போய் ஊழியத்தை செய்ய முடியுது. ஆமென். இல்லைன்னா கண்டிப்பா முடியாது. அவர் ஒரு தடவை எனக்கு முகம் காண்பித்து அடுத்த முறை நான் ஊழியத்துக்கு என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ரொம்ப சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட். நைட்டெல்லாம் நீங்க 2 பேரும் முழிச்சிட்டு இருந்தீங்க, ஜூடாவை என்கிட்ட கொடுங்க, நான் வச்சுக்கிறேன், நீங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, தூங்குங்க அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. ஜூடாவை கொண்டு போய் மம்மி ஹாலில் வச்சிருப்பாங்க, நாங்கள் ரூம்ல இருப்போம். நான் என்ன பண்ணுவேன், தூக்கம் அப்படி இருக்கும் கண்களில், தலானை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு ஹாலுக்கு போயிடுவேன். ஹாலுக்கு போய் ஜூடாவை எங்கே கிடத்திருக்கிறாங்களோ அது பக்கத்துலேயே நானும் தலையணை போட்டு படுத்துருவேன். மம்மி சொல்லுவாங்க, ஏன் நான் பார்த்துக்க மாட்டேனா, உள்ளே போய் படு அப்படின்வாங்க. என்னமோ தெரியாது, மனசே கேட்காது. அவனை ஹாலில் விட்டுட்டு இங்கே படுக்கிறதுக்கும் என்ன இருக்கும், கஷ்டமாக இருக்கும், நினைப்பெல்லாம் அங்கே இருக்கும். அதனால அவனோட கூட சேர்ந்து போய் படுத்துப்பேன். ஆமென். நான் நினச்சேன் அப்போதான், இந்த அண்ணாள் எப்படி தான் பால் மறந்த உடனே கொண்டு போய் என்ன பண்ணிட்டா,
விட்டு ஆண்டவர் சொன்னாரம்மா, அவ பால் மறந்தவுடனே கொண்டு வந்து என் சமூகத்தில் விட்டால் பாரு, அவளுடைய விருப்பத்துக்கு மேலாக என்னுடைய விருப்பத்தை அவள் நிறைவேற்றினாலே அதுதான் நீதியின் விதை. அந்த விதையை விதைக்கும் பொழுது அன்னாள் சந்தோஷத்தோடு விதைக்கலைங்க, கண்ணீரோடு தான் சாமுவேலை கொண்டு வந்து விதைத்தாள். ஆமென். சாமுவேலை கொண்டு வந்து விட்டாள். அதனுடைய பலன் என்ன தெரியுமா? அன்னாலே நீ ஒருவேளை பிள்ளையை பெற்றெடுத்து சாமுவேலை விடாமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் தெரியுமா? நீயும் எல்லார போல ஒரு அம்மா, அவ்வளவுதான். எல்லாரும் பிள்ளை பெத்தாங்க, நீயும் பிள்ளை பெத்த, அவ்வளவுதான். ஆமென். இந்த சபைக்குள்ள வராம கர்த்தரை அறியாதவங்க கூட 15 வருஷம் கழிச்சு பிள்ளை பெத்துக்கிறாங்க. தட்ஸ் நாட் a big thing. ஆனா அண்ணாலே நீ நீதியின் விதையை விதைத்தாய் பார். அந்த நீதியின் விதையை விதைக்கும் பொழுது தான் சாதாரண அம்மாக்களில் இருந்து 2000 வருடங்களை கழித்தும் ஒரு பெண் கிரேஸ் ஏஜி சபையில் உன்னை பேசுகிறதற்கு ஒரு பொருளாய் கர்த்தர் உன்னை மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நீதியின் விதையை விதைக்கிறவர்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா? எல்லார போல இல்ல. ஜெபிக்கிறவங்களுக்கு கர்த்தர் அரிக்கட்டுகளை கொடுக்கிறது உண்மைதான். ஆனா அழுது கொண்டே கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறார்கள் பாருங்க, அவர்களை கர்த்தர் உயரத்துல தூக்கிட்டு வைப்பார். ஆமென், ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்பா, அழுது கொண்டு ஆராதிக்கிறது, அழுது கொண்டு ஜெபிக்கிறது மட்டும் இல்ல, எனக்கு பிடிக்கலனா கூட அழுது கொண்டே உம்முடைய சித்தத்தை செய்வேன். அந்த விதை தான் நீதியின் விதைகள். ஆமென், ஆமென். எனக்கு இது பிடிக்கல, ஆனா நீங்க சொல்லிட்டீங்க, வாழணும், இருக்கணும், பொறுக்கணும், சகிக்கணும் சொல்லிட்டீங்க. என் கண்களில் கண்ணீர் வருது, ஆனாலும் நீர் சொன்ன வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று போட்டார் பாருங்க. அதான் நீதியின் விதை. அல்லேலூயா. அந்த விதையை போடும் பொழுது தான் பெருக்கத்தை பேதுருனால பெற்றுக்கொள்ள முடியுது. எத்தனை பேர் இன்றைக்கு கை உயர்த்தி சொல்ல போறீங்க, ஆண்டவரே எனக்கு பிரியமானதை நான் விதைத்தால் அழிவை அறுப்பேன், ஆனால் என் தேவனுக்கு பிரியமானதை நான் விதைத்தால் அறுவடையை அறுக்கிறது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனையும் கர்த்தர் எனக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமே, நான் நம்புறேன். காலையில வந்தவங்களுக்கு கர்த்தர் அறுவடையோடு நிறுத்திட்டார். உங்களுக்கு கர்த்தர் எதை கற்றுக் கொடுக்கிறார்? ஜீவனை. அல்லேலூயா, ஆமென். I think you are more special than the people who came up in the morning. ஆமென். ஏன் தெரியுமா? கர்த்தர் அறுக்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிறவர்களாயும் உங்களை விரும்புகிறார். ஆமென். இந்த வேத புத்தகம் முழுசும் சரி, அநேக ஊழியர்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க, அவங்க ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, கஷ்டமா தான் இருந்தது, ஆனா கர்த்தருடைய சித்தத்தை நான் செஞ்சேன். அல்லேலூயா. வேதனை இருந்தது, ஆனால் நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்தேன். துக்கங்கள் இருந்தது, அவமானம் இருந்தது, ஆனா அவைகளாம் எனக்கு பொருட்டு இல்லை, நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்தேன். அப்படி யாரெல்லாம் தேவ சித்தத்தை கண்ணீரோடு செய்தார்களோ கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் அவர்களை உயரங்களில் நிறுத்தி இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆமென், ஆமென். நீங்க நான் உங்களுக்கு கை அசைச்சு சொல்லுங்க, அப்பா நான் நீதியின் விதைகளை இந்த வருஷத்துல விதைக்கணும். அல்லேலூயா. எனக்கு 1000 விருப்பம் இருக்கலாம், ஆனா அந்த விருப்பத்தை விட நீர் எதை விரும்புகிறீரோ அதை நான் செய்ய எனக்கு உதவி செய்யும். ஒருவேளை அதை நான் செய்யும் பொழுது எனக்கு இருதயத்துல வேதனை இருக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இதே தான், ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட போகும்பொழுது எத்தனை வேதனையோடு அவர் போயிருப்பார். அல்லேலூயா. அந்த நீதியின் பலி என்று சொன்னால் என்ன தெரியுமா? என் பிள்ளையை சாக கொடுப்பது எனக்கு விருப்பம் அல்ல, ஆனால் கர்த்தர் சொன்னால் எனக்கு சிநேகமான பிள்ளையும் நான் கொடுப்பேன் என்று சொல்லி அந்த அல்லேலூயா பலிபீடத்தின் மேல் தன் பிள்ளையை கடத்தினார் பாருங்க. அதான் நீதியின் பலி. அல்லேலூயா. அந்த நீதியின் பலிகளை செலுத்தி, வசனம் சொல்லுது, யார் சொல்றா இதை? தாவீது சொல், நான் நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அப்படிதானே சொல்றாரு. பலி செலுத்தாம நம்பிக்கையோடு காத்துட்டு இருந்தா கர்த்தரால எதையுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அங்க வசனம் சொல்லுது, மோசம் போகாதிருங்கள். இருக்கா? அந்த வசனத்தை வாசிப்போமா மறுபடியும்? ரொம்ப அழகா சொல்லப்பட்டு, மோசம் போகாதீங்க. நீதியின் பலியை செலுத்தாமல் வெறும் நம்பிக்கையை பிடித்துக் கொண்டு காத்திருந்தால் காரியம் வாய்க்காது. நம்பிக்கை போதாது கர்த்தருடைய பெரிய கிரியைகளுக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க? ஜஸ்ட் trust in the God is not enough. அது போதாது. அதுதான் துவக்கம். எல்கேஜி போதும்னு பிள்ளை யாராவது கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்களா? ஸ்கூல் முடிச்சு எல்கேஜி முடிச்ச உடனே யூகேஜி என் பிள்ளை போகணும், யூகேஜி முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிடணும். இப்படி தன்னுடைய பிள்ளைகளை அடுத்த நிலைகளுக்கு கடத்த வேண்டும் என்று விரும்புகிற பெற்றோர் தானும் அப்படியே கடக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அல்லேலூயா, ஆமென்.
ஸ்கூல் போகிற பிள்ளையை கேட்டு பாருங்க, எந்த பிள்ளைக்காவது யூனிஃபார்ம் பிடிக்குதுன்னு சொல்லியிருக்கா? சொல்லவே சொல்லாது. எந்த பிள்ளைக்காவது ரெட்டை ஜடை பிடிக்குதுன்னு சொல்லியிருக்கா மடிச்சு போடுறது? சொல்லவே சொல்லாது. எனக்கெல்லாம் ஒவ்வொரு கிளாஸ்க்கு ஒவ்வொரு கலர் ரிப்பன் நான் படிக்கும்போது. அப்படி யாராவது இருக்கீங்களா? உங்கள் ஸ்கூலில் இல்லை, எங்கள் ஸ்கூலில் அப்படிதான். எப்படி இந்த 2 தலையில் இருக்க ரிப்பன் கலரை வச்சு அவங்க அந்த கிளாஸ்ன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதில் எனக்கு பிடிக்காத ஒரு கிளாஸ் இந்த 8th ஸ்டாண்டர்ட். ஏன் தெரியுமா? பஞ்சு மிட்டாய் கலர் ரிப்பன். அதை போட்டு நான் ஸ்கூலுக்கு போகும்பொழுதே மாடு மாதிரியே இருக்கும். இந்த மாட்டுடைய கொம்புல கட்டி வச்சிருப்பாங்கல்ல கலர் கலர், அது மாதிரியே. ஐயோ, இந்த கிளாஸை எப்படா முடிச்சு அடுத்து 10th போவோன்னு இருக்கும். ஏன்னா 10th ப்ளூ கலர் ரிப்பன் தெரியாது, முடியோட இருக்கும். எந்த பிள்ளைக்குமே ரிப்பன் கட்டுறது பிடிக்காது, எந்த பிள்ளைக்குமே யூனிஃபார்ம் போகிறது பிடிக்காது. என்னங்க சொல்றீங்க? உங்ககிட்டயே நான் கேட்குறேன், உங்களுக்கு வேலைக்கு போகிறது பிடிச்சிருக்கா? எஸ் சிஸ்டர், நான் சந்தோஷத்தோட வேலைக்கு போகிறேன். யாருமே சொல்ல மாட்டாங்க. என்ன பண்றது, சோற போடணும், பெத்துட்டேன், பராமரிச்சு ஆகணும். இதுல வேதம் வேற சொல்லி இருக்குது, புருஷர்களே நீங்க தான் உங்க பிள்ளைகளை மனைவிகளை பராமரிக்கிற ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்துட்டாரு. அதுக்காக தான் சிஸ்டர் போறேன். நம்ம பிடிச்சா எல்லாத்தையும் செய்கிறோம். அது நமக்கு பிடிக்கலனாலும் கூட, எனக்கு ஸ்கூல் போக பிடிக்கலனா கூட ஏன் பிள்ளைகளை ஃபோர்ஸ் பண்ணுறோம் ஸ்கூலுக்கு போக? ஏன்னா இப்போ அந்த பிள்ளைகள் படித்தாதான் அவர்கள் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் எஜுகேஷன் மேலே எப்படி நீங்கள் விதைக்கிறீங்களோ அப்படிதாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் என்பது எப்பொழுதும் நமக்கு பிடிச்ச பேக்கேஜில் வராது. அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது எப்பொழுதும் சந்தோஷமுடையதா இருக்காது. அது வேதனை நிறைந்ததா இருக்கும், அது கவலைகளை கொடுக்கிறதா இருக்கும், நம்ம விருப்பத்துக்கு எதிர்மாறா இருக்கும். எப்படி ஆனாலும் பிடிக்காவிட்டாலும் வேலைக்கு போகிறோம். எந்த நம்பிக்கையில? 31ஆம் தேதி வந்தா சம்பளம் கைக்கு வரும், நம் பிள்ளைகளை போஷிக்கலாம் என்று எப்படி நம்பி 30 நாள் நீங்கள் உழைக்கிறீர்களோ, பிடிக்கவில்லை என்றாலும் அப்படியே கர்த்தருடைய சித்தம் உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் எனக்கு கர்த்தர் பலனளிப்பார் என்ற நம்பிக்கையோட நீங்கள் உழைக்க, விதைக்க, நீதியின் பலிகளை செலுத்த ஆரம்பித்தால் நிச்சயமா இந்த உலகத்தில் இருக்கிற எஜமானை 31ஆம் தேதி டான் அக்கவுண்ட்ல காசை போடுவார்கள் என்று சொன்னார். என் கர்த்தாதி கர்த்தர், எஜமான்களுக்கெல்லாம் எஜமான், தேவனுக்கெல்லாம் தேவன், கர்த்தருக்கெல்லாம் கர்த்தர், ராஜாதி ராஜா சரியா ஏற்ற காலத்தில் நீங்கள் விதைத்ததை அறுப்பீர்கள். எத்தனை பேர் சொல்லுங்க, நீதியின் பலிகளை நான் செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தை செஞ்சுட்டு நம்பிக்கையா காத்துருங்க. நிச்சயம் ஒரு குரல் ஒலிக்கும், பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது என்று. ஹல்லேலூயா. நிச்சயம் ஒலிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த சம்பவத்தை, எனக்கு பிடிச்ச ஒரு சம்பவம் விஷயம் என்ன அப்படின்னா, ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இருந்த கனெக்டிவிட்டி. அல்லேலூயா. ரொம்ப கிளாரிட்டியா ஆபிரகாமுடைய வாய்ஸை, கர்த்தருடைய வாய்ஸை கேட்குற காதுகள் ஆபிரகாம் இருந்துச்சு. நீங்க பார்த்துருக்குறீங்களா? ஃபோனில் பேசும் பொழுது ஹலோ, அங்கே ஒன்றுமே கேட்காது. ஆமாம் ஆமாம், சில பேர் பேசினா சிஸ்டர் நீங்கள் ஃபோனை வச்சுட்டு அப்படியே பேசுங்க, அவர் கேட்கும்னு சொல்லியிருக்கீங்களா? ஏன்னா கனெக்டிவிட்டியே கிடைக்காது. நான் யோசித்தேன், இந்த ஆபிரகாமுக்கு கனெக்ஷன் கொஞ்சம் கட் ஆகி கையை போடாதேன்னு சொல்கிறது, டைம் கொஞ்சம் லேட் ஆயிருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? எவ்வளவு கிளாரிட்டி! அங்கிருந்து வார்த்தை புறப்பட்ட உடனே இங்கே காதுகளில் கேட்கும். ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு அப்படி வேணும். நான் சொல்கிறேன், அதான் நான் சொன்னேன், நம்ம ஞான பாட்டுகளினால, கீர்த்தனைகளினால, சங்கீதங்களினால கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆவியில் நமக்கு நடக்கிற ஒரு அற்புதமான விஷயம். இட்ஸ் a spiritual experience. பாடல் பாடுகிறதும் ஆராதிக்கிறதும் என்பது இட்ஸ் நத்திங் ரிலேட்டட் டு பிசிக்கல், இட்ஸ் சம்திங் ரிலேட்டட் டு ஸ்பிரிச்சுவல். ஆமேன். ஆவிக்குள்ள நீங்க நிறைஞ்சு பாட சொன்ன உங்களுடைய ஆயுதங்கள் ஆக்டிவேட் ஆகும். ஆமேன். உங்க சூழ்நிலைமைகள் மாற ஆரம்பிக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன், நாங்க ஆராதிக்கிறது எங்களுடைய குடும்பத்தில் நாங்க ரொம்ப வழக்கமா ஆராதிப்போம். ரெகுலரா நானும் என்னுடைய கணவரும் இணைந்து ஆராதிப்போம். எங்கேயாவது பிரயாணப்படும் போது கர்த்தர் கிருபையா
அப்பெல்லாம் சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டு போறனேன்னு வேதனையோடு போய் கொண்டிருந்த என்னுடைய ஆத்துமாக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும்படி ஒரு வாகனத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். இப்போ இந்த வாகனத்தில் நாங்கள் பல மணி நேரம் 12 மணி நேரம்லாம் பிரயாணம் பண்ணியிருக்கோம். இப்போ கூட போனேன் டிசம்பர் முடிவில் 12 ஹார்ஸ் கார்லேயே டிராவல் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், மினிஸ்ட்ரிக்காக பிரயாணப்பட்டு போய்கிட்டு வந்துட்டே இருப்போம். அப்படி பிரயாணம் பண்ணும் பொழுது நாங்கள் சென்னையிலிருந்து கடலூருக்கு ஒரு பிரயாணத்துக்கு போயிட்டு இருக்கோம், ஒரு மினிஸ்ட்ரிக்கு. அப்படி பிரயாணப்பட்டு போகும் பொழுது மியூசிக்ஸ் கேட்டுக்கிட்டே போவோம், பாடல்களை கேட்டுக்கொண்டே போவோம், சில சாட்சிகளை கேட்போம், சில பிரசங்கங்களை கேட்போம். இப்படி கேட்டுக்கொண்டே போகும் பொழுது ஒரு மியூசிக் கேட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கோம். கேட்டு போக 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 2 பேரும் அப்படியே டங்ஸ்ல பேசுவோம். 2 பேரும் அப்படியே ஆண்டரை வர்ஷிப் பண்ணுவோம். அப்பா நான் அப்படியே கை தூக்குவேன், கார்லேயே கை தூக்குவேன். சூடு அப்படி பாப்பா கை தூக்கி அப்படியே நான் எப்படியெல்லாம் எங்களுக்கு தோணுதோ அப்படியெல்லாம் ஆண்டரை வர்ஷிப் பண்ணிட்டே போகும் பொழுது டக்குன்னு எங்களுடைய வாய்கள்லேருந்து வானாதி வானங்கள் கொள்ளாதவரே பாடணும். நான் ஒரு வரி பாடுறேன், என் கணவர் பாடு, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. அல்லேலூயா. அப்படியே பாட்டு வருது, பாடுறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். கரத்தை உயர்த்தி சொல்லுங்க என் கூட சேர்ந்து, சிம்பிள் தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். இந்த பாட்டு அப்படியே பாட பாட அப்படியே ஸ்பிரிட்ல அவரும் டிரைவ் பண்ணிட்டே இருக்காரு, நானும் அமர்ந்து கொண்டே இருக்கிறேன், பாடிக்கொண்டே இருக்கிறோம். எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, கார்ல போற மாதிரியே இல்லை. அல்லேலூயா. ஏதோ ஒரு பிரசன்ஸ் எங்களை கேரி பண்ணி போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. என்னால் அந்த கார்ல இருக்கிறத உணரவே முடியல. I cannot feel that I am in this world, somewhere out of the world. ஆமென். அப்படியே பாடுறோம். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. ஆமென். நான் ஆராதிக்கிறது இங்க இருக்கிறவங்க பார்க்கறதுக்காக அல்ல. I am not singing just to attract the people who are here. என்னுடைய குரல் வளத்தை வெளிப்படுத்த அல்ல, எனக்கு பாட தெரியும் என்பதை காண்பிப்பதற்காக அல்ல. ஆண்டவரே, நான் ஆராதிப்பது பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. I just want to attract your attention. ஆமென். ஆசையெல்லாம் ஒண்ணுதான்ப்பா, நீங்க எங்களை பார்க்கணும். ஆமென். அந்த பிரயாணத்தின் நடுவிலே ஆண்டரை பார்த்து சொல்றோம், அப்பா உங்க பரலோகத்தின் கவனம் எங்க பக்கம் இப்ப திரும்பணும். ஆமா, நாங்க பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமா, நாங்க ஒரு இடத்துல போய் கொண்டுதான் இருக்கிறோம். உங்களுடைய கவனம் எங்கள் மேல. எத்தனை பேருக்கு ஆசை? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? when you try to attract the attention of heaven, பரலோகத்தினுடைய கவனத்தை நீங்கள் ஈர்க்க முயற்சி செய்யும் பொழுது பரலோகம் உங்களை பார்த்தால் போதும், கர்த்தர் உங்களை பார்த்தா போதும். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பிசாசின் எல்லா போராட்டங்கள், அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற கடன்கள், அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், சிஸ்டர் நல்லா பேசிக்கிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு சண்டை வரும். சமாதானமா இருக்கிற மாதிரியே இருக்கும், டக்குன்னு ஒரு பிரச்சனை வரும். நல்லா போயிட்டே இருக்கும். என் குடும்பத்தில் இது ஒரு விஷயம் லேக் ஆக நான் சொல்றேன். உங்க வீடுகளை சுற்றி நடந்து நடந்து நீங்கள் பாடணும் சகோதரியே. எப்படி பாடணும் தெரியுமா? ஆவியில் நிரம்பி ஆவியில் நிரம்பி ஆவியில் நிரம்பி பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. ஆசை. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எத்தனை பேருக்கு அப்படி ஆசையா இருக்கு? அப்பா, பரலோகத்தினுடைய கவனம் என் மேல வந்துடணும், என் குடும்பத்தின் மேல வந்துடணும், என் வீட்டுக்கு வந்துடணும். உங்க கண்கள் எனக்கு கிருபை வேணும். ஆமென். அப்படியே பாடணும். ஒருத்தர் மாத்தி மாத்தி டக்கு டக்கு டக்குன்னு வரிகள். எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. அப்படியே பாட பாட அழுகியா வந்துச்சு. அப்படியே ஆண்டவர்கிட்ட கேட்டோம், அப்பா நீங்க வேணும், நீங்க வேணும். நாங்கெல்லாம் எங்கேயாவது வெளியில் எங்கேயாவது போனால் கண்டிப்பாக ஒரு ஆளாவது வந்து, சிஸ்டர் நீங்கள் அந்த பாட்டில் வரீங்கல்ல, சிஸ்டர் நாங்கள் உங்களை யூடியூப்பில் பார்ப்போம், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொல்லும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், அப்பா இவங்களுக்கு என்ன தெரியுன்றதுல எனக்கு சந்தோஷம் இல்லை,
நான் பரலோகத்துக்கு வரும் பொழுது நீங்க சொல்லணும், எனக்கு உன்னை நல்லா தெரியும், அடிக்கடி பாடி பாடி என் கவனத்தை உன் பக்கம் ஈர்த்து என் கண்களை உன் மேல பதிய வச்ச உன்னை எனக்கு நல்லா தெரியும்னு பரலோகம் சொல்லணும்பா. எத்தனை பேருக்கு ஆசை, நான் பரலோகம் போய் ஆசையா அப்பா அப்படின்னு போகும்போது ஆண்டவர் எனக்கு உன்னை தெரியாதுன்னு சொல்லிட்டா அதை விட ஒரு வேதனை இந்த பூமியில எனக்கு இருக்கவே இருக்காது. If I go with an expectation to meet my only God and my God says no, I don't know you, அது என்னால தாங்க முடியாது. அப்ப சொன்னப்பா அந்த வார்த்தை என்னால தாங்க முடியாது, எனக்கு ஒன்று வேண்டும், நான் வரும் பொழுது பரலோகம். ஆமென். ஏஞ்சல்ஸ் எல்லாம் சொன்னா ஐ நோ யூ, எனக்கு உன்னை தெரியும். எப்படி தெரியும் தெரியுமா? பரலோகத்தின் கவனம் எப்பொழுது ஈர்க்கப்படும் என்று தெரியுமா? ஆவியில் நிரம்பி நான் ஞான பாட்டுகளையும், ஆவியில் நிரம்பி நான் கீர்த்தனைகளையும், ஆவியில் நிரம்பி நான் சங்கீதங்களையும் பாடும் பொழுது பரலோகத்தின் கவனம் என் பக்கம் ஈர்க்கப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்கு ஆசை வந்துருச்சு, பரலோகத்தின் கவனம் என் மேல் வேணும், பரலோகத்தினுடைய கவனம் என் குடும்பத்தின் மேல் வேண்டும். கர்த்தர் பார்த்தால் போதும், அவர் பார்த்தா போதும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, நிச்சயமா. அப்ப எப்படி பாடணும்னா ஆவியில் நிறைந்து பரிசுத்த ஆவியான ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே, துதிக்க ஆரம்பிக்கும் பொழுதே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் தெரியுமா? இன்வைட் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். பரிசுத்த ஆவியானவரே அழைத்து சொல்லுங்க, ஆவியானவரே எனக்கு இந்தந்த பாட்டெல்லாம் தெரியும், ஆனா நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால் என்னை விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவருக்கு சில பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு சில பாட்டு கேட்க ஆசையா இருக்கும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஹாஸ்டல்ல படிக்கும் பொழுது, ஹாஸ்டல்ல நம்ம தான் துணி துவைக்கணும். துணி துவைக்கும் பொழுதெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிற ஒரு பழக்கம், நிறைய பெண்களுக்கு அந்த பழக்கம் உண்டு. அந்த துணி துவைக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், எப்பவுமே கேட்பேன், அவர்கிட்ட பேசிக்கிட்டே ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்ப நான் கேட்கிறப்பா, இப்ப நான் துணி துவைச்சிட்டு இருக்கேன், ஆனா ஏதாவது பண்ணணும் போல இருக்கேன், என்ன பண்ணட்டும்? அப்பெல்லாம் ஆண்டவர் அப்படி பேசுவார், டக்கு டக்கு நான் கேட்டா அப்படி பேசுவார். அந்த வாலிபத்தில் அவர் மேல அவ்வளோ லவ், அவன் அந்த அன்பை என்னால சொல்லவே முடியாது, அவ்வளோ நேசிப்பேன். அப்ப ஆண்டவர் என்கிட்ட சொல்றார், ஒரு பாட்டு பாடு. அல்லேலூயா. நிச்சயமா அந்த sing a song for me. அப்படியே துணி துவைச்சிட்டே அல்லேலூயா நான் அப்படியே பாட ஆரம்பிச்சேன். தொடர்ந்து என்னால் துணி துவைக்கவே முடியல, எடுத்து பக்கெட்டில் போட்டு கீழே போய் முட்டி போட்டு ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிச்சேன். ஏன் தெரியுமா? ஆவியில் நிரம்பி 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 பாட துவங்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் வந்ததினாலே தொடர்ந்து என்னால் அதை செய்ய முடியாது. தேவ சமூகத்தில் என்னை இழுத்து கொண்டு போய் அது விட்டு விட்டது. ஆமென். இழுத்து கொண்டு போய் என்னை விட்ட உடனே நான் ஆராதிக்க நான் சொன்னனே, கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார், கர்த்தருடைய சத்தம் கேட்க ஆரம்பித்தது, கர்த்தர் சில ரகசியங்கள் எனக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். நான் உங்களுக்கு சொல்றேன், ஆராதனையினுடைய முடிவு என்ன தெரியுமா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அந்த சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிப்பதே ஆராதனையின் முடிவு. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, இனி நான் ஆராதிக்கும் பொழுது not with just words but filled with spirit. ஆமென். ஆவியில் நிறைந்து நான் ஆராதிக்க போகிறேன், ஆவியில் நிறைந்து நான் பாட போகிறேன், ஆவியில் நிறைந்து கர்த்தரை துதிக்க போகிறேன். நீங்க அப்படி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நீங்க ஆராதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வர்ஷிப் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிறத நீங்க பாப்பீங்க. பிளஸ் நீங்க ஆராதிக்கிறதுக்கான நேரமே பத்தாதது மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நாங்கள் இங்கே புறப்பட்டு வரும்பொழுது, பொதுவாகவே நம்ம பிரயாணத்துக்கு புறப்படும் பொழுது என்னுடைய அத்தை ஜெபிப்பாங்க எங்களுக்காக. அப்படி அத்தை ஜெபிக்கும் பொழுது அத்தை ஒரு பாடலை பாடி ஜெபத்தை செய்கிறாங்க. ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு அந்த ப்ரேயரை விட்டுட்டு கிளம்பவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் சொல்கிறேன், அத்தை ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கலாம் போல இருக்கு சொல்கிறேன், முடிச்சோடனே. ஆனால் கிளம்பணும், இங்கே 8:30 மணிக்கு நான் வரேன் அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன், கிளம்பணும். ஆனால் மனசு என்ன பண்ணுது, ஆசையாக இருக்கு. ஏன்னா அங்கே அவர்கள் பாட துவங்கின உடனே பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். அல்லேலூயா. உடனே அங்கே தேவ பிரசனம். இப்போ அந்த பிரசனத்தை விட்டு, அந்த இடத்தை விட்டு, அந்த ஆராதனையின் அனுபவத்தை விட்டு என்னால் வெளிவர பிடிக்கலாம். உடனே சொன்னேன், ஆராதிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்கே, இப்போ கிளம்பணுமே, அப்படி ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆமென். ஆவியில் நிரம்பி நீங்கள் ஆராதித்து பாருங்க, உங்களால் அந்த தேவ பிரசன்னத்தில் எழுந்து போகவே முடியாது. நான் சொல்றேன், ஆவியில் நீங்கள் ஆராதிக்க ஆரம்பிக்கும் பொழுது சத்துரு நிச்சயமா அந்த இடத்துல இருக்க முடியாது. ஆமென். ஏன் தெரியுமா? அவர் வந்தா அவன் இடத்த காலி பண்ணித்தான் ஆகணும். ஆமென். என் தேவனும் பிசாசு ஒரு இடத்துல இருக்கவே முடியாது. அவர் வருவார், சத்துருக்கள் ஓடுவார்கள். நான் சொன்னேன்ல,
கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஏன் தெரியுமா? கர்த்தர் எழுந்தருளுவார். அல்லேலூயா. அவர் எழுந்தருளும் பொழுது நிச்சயமா சத்துருக்கள் சிதறடிக்கப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? நிறைய காரியங்கள் உங்களோட பேச நான் எழுதி கொண்டு வந்தாலும் கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் வைத்த சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். இந்த வேத புத்தகத்துல கர்த்தருடைய வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கும் பொழுது பரலோகத்தில் நீங்க வாசிக்கலாம், நீங்க எடுத்து வீட்டுல கூட போய் வாசித்து பாருங்க. யாத்திராகமம் புத்தகத்தினுடைய 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது மோசே என்ன பண்றாரு? மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன பண்றாங்க? பாட்டல் பாடி கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டு செங்கடலை கடந்த உடனே இவருடைய இருதயம் பொங்கி 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 வருது. ஹல்லேலூயா. இந்த இருதயத்தினுடைய அந்த பொங்கி தான் வாயில் என்ன வருதுங்க? வார்த்தையா வருது. when we are filled with the spirit, நம்ம சாதாரணமாக வாய்களை திறந்து பாட ஆரம்பிக்கும் பொழுதே கர்த்தருடைய பிரச்சனை நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நிச்சயமாக நம்புகிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வீடுகளுக்குள்ளும் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து கிரியை செய்ய விரும்புகிறதுனால் தான் கர்த்தர் இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். இன்றையிலிருந்து உங்களுடைய ஆராதனை சாதாரண பாடல் வேலையா இருக்க போகுது. that's not a time of singing, rather it's a time of worshiping. ஆமென். ஆராதனை நிரம்பி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது தேவ சமூகம் நம் மத்தியில வரும். அவர் வந்தால் அவருக்கு பின்பாக நன்மை வரும், அவருக்கு பின்பாக கிருபை வரும், அவருக்கு பின்பாக ஆரோக்கியம் வரும், அவருக்கு பின்பாக சௌக்கியம் வரும். அல்லேலூயா. நீங்க என்ன ஆசீர்வாதம் வேணும்னு கேட்குறீங்களோ நான் சொல்றேன், அவர் வந்தா அது கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜெப குறிப்பு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. எந்த விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்தாலும் அவரை வரவழைக்க ஆவியில் நிரம்பி நீங்கள் பாடும் பொழுது கர்த்தர் வருவார். பரலோகத்தின் கவனம் உங்கள் மேல் ஈர்க்கப்படும். ஏன் தெரியுமா? நான் ஏன் சொல்றேன் அந்த ஆவியில் நிரம்பி பாடினா பரலோகத்தின் கவனம்? தேவனுடைய ஆழங்களை அறிந்தவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். தேவனுக்கு என்ன பிடிக்கும்னு யாருக்கு தெரியும்? பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும்தான். அவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவருக்கு பிரியமானதை உங்களுக்கு என்ன பண்ணிடுவார்? உங்க வாய்களில் வச்சிருவார். அவருக்கு பிரியமானதை நீங்க பாட ஆரம்பிக்கும் பொழுது அவரால் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்து கேட்க முடிய இறங்கி வந்துருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இது முதல் என்னுடைய ஆராதனை என்னுடைய மனதில் இருப்பதை நான் ஆராதிக்க போவதில்லை, பரிசுத்த ஆவியானவர் இடம் கொடுத்து நான் ஆராதிக்க போகிறேன். எத்தனை பேர் சொல் நீதியின் பலிகளை செலுத்தி நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எழுந்து நின்று என்னோடு கூட சேர்ந்து நீங்க கர்த்தரை ஹல்லேலூயா கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? தேவனை நோக்கி, தேவ பிரசன்னத்தை நோக்கி. ஆண்டவரே, பவுல் சொல்றாரே, அப்பா நாட்கள் பொல்லாதவைகள்ப்பா, இப்படிப்பட்ட மோசமான காலத்துல வாழுகிற நமக்கு சங்கீதங்களும் கீர்த்தனைகளும் ஞான பாடல்களும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், நான் ஆவியோடு பாடுவேன், நான் கருத்தோடு பாடுவேன். You can also sing in tongues. அந்நிய பாஷைகளில் நீங்கள் பாடலாம். கேளுங்க ஆண்டவர்கிட்ட, அப்பா ஒரு வரி கொஞ்சம் தான்ப்பா எனக்கு அந்நிய பாஷை. சில பேருக்கு அந்நிய பாஷையின் வரம், எத்தனை பேருக்கு ஆசை எனக்கு வேண்டும்? இல்லாதவர்கள் கேளுங்க, அப்பா எனக்கு வேண்டும், ஐ வாண்ட் டு ஸ்விங். அவங்க வசனம் சொல்லுது, பெந்தேகோஸ்தே நாளில் அவர்கள் கர்த்தருடைய மகத்துவங்களை பாடினார்கள். கர்த்தரிடத்தில் கேளுங்க, அப்பா நான் உம்முடைய மகத்துவங்களை பாட எனக்கு பாஷைகளை கொடுங்க. சொல்லுங்க அப்பா, சும்மா கொஞ்சம் தான் நான் அந்நிய பாஷை பேசுறேன்னா கர்த்தர் சொல்றாரு, இல்ல இனி அந்நிய பாஷைகளிலே பாடுகிற கிருபைகளை கர்த்தர் உங்கள் மேல் கொடுக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு எனக்கு அந்த ஆவியின் நிறைவு வேண்டும், எனக்கு இந்த நிறைவு வேண்டும். I want to be filled with the Holy Spirit of God. வெறும் பாடல் வேலைகளாய் இருக்க போவதில்லை. இனி என்னுடைய வாழ்க்கையில் நான் பாட போகிற ஒவ்வொரு பாடல்களும், நான் ஆராதிக்க போகிற ஒவ்வொரு ஆராதனையும் பரலோகத்தினுடைய கவனத்தை என் பக்கம் ஈர்க்க போகிறது. அவருடைய கண்களை என் பக்கம் திருப்ப போகிறது. என் உதடுகள் அசையும் பொழுது பரலோகம் அசைய போகிறது. என் உதடுகள் அசையும் பொழுது சிங்காசனம் அசைய போகிறது. எத்தனை பேர் கடைசி நேரத்துக்கு வந்துட்டோம்? கொஞ்சம் விட்டு கொடுங்களேன், கொஞ்சம் லூஸ் அப் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, தேவ ஆவியானவரால் நான் நிரப்பப்பட விரும்புகிறேன். I want to be filled with the Spirit of God. Filled with the Spirit of God. என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்பிடுங்கப்பா. ஆவியின் நிறைவுகளினாலே எங்களுடைய வாய்களிலிருந்து துதி புறப்படட்டும். Inspired by the Holy Spirit of God. பரிசுத்த ஆவியானவர்
தேவன் என்ன பாடல் நான் பாட வேண்டும் என்று விரும்புவீரோ அதை என் உதடுகளில் வைங்க. தேவ சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ளுங்கப்பா. என்ன சித்தம் தெரியுமா? இந்த கடைசி காலத்துல கர்த்தர் எதை விரும்புகிறார் என்று தெரியுமா? ஞான பாடல்களையும் கீர்த்தனைகளையும் சங்கீதங்களையும் நீங்கள் ஆவியில் பாட, இந்த கடைசி காலத்தினுடைய அபிஷேகம் நம்ம மேல ஊற்றப்பட. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கடைசி கால அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்றீரே, இன்றைக்கே ஊற்றிடுமே. எத்தனை பேர் கேட்க போறீங்க? கடைசி கால அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்றீரே, இன்றைக்கே ஊற்றிடுமே. மாம்சமான யாவரின் மேலும் ஊற்றுவேன் என்றீரே, இன்றைக்கே ஊற்றிடுமே. எனக்கு வேணும்பா இந்த கடைசி காலத்தில் ஆவியில் நிறைந்து உம்மை ஆராதிக்கிற ஒரு அபிஷேகம் எங்கள் மேலே, சந்ததி மேலே, சந்தானம் மேலே ஊற்றிடுமே. எத்தனை பேர் கேட்பீங்க? எங்க மேல அந்த ஆராதனை அபிஷேகம், எங்க சந்ததிகளின் மேல அந்த ஆராதனை அபிஷேகம், எங்கள் சந்தானங்களின் மேல அந்த ஆராதனை அபிஷேகம், எங்கள் தேசத்தின் மேல இந்த ஆராதனை அபிஷேகம், எங்கள் சபைகளின் மேலே இந்த ஆராதனை அபிஷேகம் எங்கள் மேலே, சந்ததி மேலே. சொல்லுங்க, எங்கள் மேலே, எங்கள் சபையின் மேலே, எங்கள் தேசத்தின் மேலே ஊற்றிடுமே. ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி கடைசி கால அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்றீரே, இன்றைக்கே வேணும்னு சொல்லுங்க, இன்றைக்கே ஊற்றிடுமே. மாம்சமான யாவரின் மேலும் ஊற்றுவேன் என்றீரே, இன்றைக்கே ஊற்றிடுமே. கடைசியா, எங்கள் மேலே, எங்கள் சபையின் மேலே, எங்கள் தேசத்தின் மேலே ஊற்றிடுமே, ஊற்றுமே. எங்கள் மேலே ஊற்றுங்கப்பா, எங்கள் சபைகளின் மேலே ஊற்றிடுங்க, ஊற்றிடுமே. கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து, ஆவியில் நிறைந்து சொல்லுங்கப்பா, நான் நீதியின் பலிகளை செலுத்தி உம்மேல் நம்பிக்கையாயிருப்பேன். எனக்கு வேதனையை கொடுத்தாலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். எனக்கு வலித்தாலும், எனக்கு வேதனையை கொடுத்தாலும் கர்த்தர் சொன்னால் அதை நான் செய்து முடிப்பேன், செய்து முடிப்பேன். நீதியின் பலிகளை அன்னாள் செலுத்தினது போல, நீதியின் பலிகளை ஆபிரகாம் செலுத்தினது போல, நீதியின் பலிகளையும் நீதியின் விதைகளையும் விதைக்கிறேன். நான் விதைக்கிறேன். எங்க அந்நிய பாஷையின் அபிஷேகத்தை, அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு கூட தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறவங்க அப்படியே கரத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க. தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீங்களேப்பா, வறண்ட நிலத்தின் மேல் என் ஆறுகளை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே. நீ தாகமா இருந்தா போதும், உன்னுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னீரே. ஆவியில் நிறைந்து நான் ஆராதிக்க விரும்புகிறேன். என்னை மறந்து, என் நிலையை மறந்து, என் பிரச்சனைகளை மறந்து, எல்லாவற்றையும் மறந்து ஆராதிக்க எனக்கு ஆசைப்பா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை என் மேல, என் பிள்ளைகளின் மேல, என் குடும்பத்தின் மேல ஊற்றுங்கப்பா. நாங்க குடும்ப ஜெபம் செய்ய அமரும் பொழுதே கர்த்தருடைய அபிஷேகம் எங்களை பற்றி பிடிக்கணும். நான் முழங்கால் படியிட்டு கர்த்தரை ஆராதிக்க வாய்களை திறக்கும் பொழுதே ஒரு தேவ அபிஷேகம் என்னை பற்றி பிடிக்கணும். இதுவரையிலும் நான் ஆராதித்தது போல இனி நான் ஆராதிப்பது இல்லை. நான் ஆவியில் நிறைந்து பாட போகிறேன், நான் ஆவியில் நிறைந்து பாட போகிறேன். ரதுரே பாலா ஷேகா தெரேபா
நிகாலாதுனே ஷேகாதரே பலதுரே பலதரே பலதோ நிகானுஷித் சேதரலே எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் வாய்க்காதே. எத்தனை பேர் சொல்றீங்க? நிச்சயமா ஆராதிக்கிறவர்களுக்கு ப்ரமோஷன் நிச்சயம், ஆராதிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் நிச்சயம், ஆராதிக்கிறவர்களுக்கு நன்மைகள் நிச்சயம். பலவீனமா இருக்கு, முழங்கால் படியிட முடியல, ஜெபிக்க ஆசை ஜெபிக்க முடியல, ஆராதிக்க ஆசைனால ஆராதிக்க முடியல. அப்படி யாராகில் இருப்பீங்க, நான் கைகளை உயர்த்துங்க. ஆண்டவர் உங்கள் மேல ஒரு புதிய அபிஷேகத்தை இந்த ராத்திரி வேளையில கொடுக்க விரும்புகிறார். இதுவரையிலும் நான் அபிஷேகம் பெற்றதை விட ஒரு பல மடங்கு மேலான ஒரு அனாயிட்டிங்க கர்த்தர் நீர் எங்க மேல ஊற்றுங்கப்பா, எங்க மேல ஊற்றுங்க. எங்களால முடியாததை சாத்தியமாக்குகிற தேவ அபிஷேகம். நதுபதிரி பாபா பாபா பாஷே உங்கள் உதடுகளை திறக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வாயை விரிவாய் திற. அதை நான் கீர்த்தனைகளினால, ஞான பாட்டுகளினாலே, ஆவிக்குரிய பாடல்களினாலே நிரப்ப விரும்புகிறேன். உன் வாயை நீ விரிவாய் திற. அதை பாஷைகளினாலே, பரலோக பாஷைகளினாலே நான் நிரப்ப விரும்புகிறேன். ரகசியங்களை கர்த்தரோடு பேசுகிற பாஷைகள். தன்னை தானே தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க வார்த்தைகள். நிகலாதர பலதுரேபா நிகாலே தரலசே கலாதே லியாந்தோரே ஷகதுரே பலதனனே. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவினாலே நிரப்பிடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.